I am on the light in 10 minutes. No. You should not say like that. You have to tell. Ready? Ma'am, இனிமேல் தான் செட்டே பண்ண போகிறீங்களா? இதுக்கு ஒரு 10 மினிட்ஸு, வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர், அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து சென்னை டிராஃபிக்கில் வீட்டுக்கு போகிறதுக்கு 1 ஹவர் ஆகிடும். அதுக்கப்புறம் போய் நான் சமைச்சு சாப்பிட்டு தூங்கி இன்னும் லைட்டே செட் பண்ணலையா? Oh my god. How long does it take? I'm on the light in 10 minutes, ma'am. Sorry? I am on the light in 10 minutes, ma'am. I am on the light in 10 minutes. No. You should not say like that. You have to tell, it takes 10 minutes அப்படின்னு சொல்லணும். Or it will take 10 minutes, ma'am அப்படின்னு சொல்லணும். Okay? Okay. கண்டென்ட் என்ன எடுக்கிறதுனே எனக்கு தெரியல, யோசிச்சுட்டே வந்தேன், நீயே ஒரு கண்டென்ட் கொடுத்துட்ட. சரி, ஓகே, லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், இல்லை ஆகுது, எனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளோட லெசன். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றதான். இதோடைய ரூல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இட் அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். இட்டோட டேக்ஸ், இட் டேக்ஸ்க்கு அடுத்து டைம், எவ்வளோ டைம் எடுக்குமோ அந்த டைமை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இட் டேக்ஸ் an hour, it takes 20 minutes, it takes 7 days, it takes all day அப்படின்னா நாள் முழுவதும். ஸோ இந்த மாதிரி வந்து இட் டேக்ஸ் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க. என்ன பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லும்போது to + present tense verb யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த காமன் ரூல். இப்போ இதை வச்சு நம்ம வந்து மல்டிபிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் see some example sentences. It takes 45 minutes to get there. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அங்கே போகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். It takes an hour to cook அப்படின்னா சமைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. It takes an hour to cook. இதுவே வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு நம்ம பாஸ்டில் சொல்லும்போது, எனக்கு 1 hour ஆகிடுச்சு, சமைக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, பர்டிகுலராக 1 day நடந்து முடிஞ்சதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா டேக்கை டுக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். இட் டுக் மீ an hour to cook அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஜென்ரலாக இந்த டிஷ்ஷை சமைக்கிறதுக்கு 1 hour ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் டேக்ஸ் an hour to cook this அப்படின்னு சொல்லலாம். இட் டேக்ஸ் an hour to prepare this அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நடந்து முடிஞ்சதை சொல்கிறதுக்கு டேக்குக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டுக் யூஸ் பண்ணிக்கணும். இட் டுக் an hour to do the test அப்படின்னா அந்த டெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ அவங்களுக்கு அந்த டெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா இட் டுக் தெம் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இட் டுக் தெம் an hour to do the test அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர், இந்த மாதிரி 3 டென்ஸ்லையும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கமாக இந்த வேலையை செய்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இட் டேக்ஸ் ப்ளஸ் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுவே வந்து இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு இட் வில் டேக் அப்படின்னு சொல்லணும். இட் வில் டேக் an hour to get there அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும் நம்ம கெஸ் பண்ணி சொல்கிறது. எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு, அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட் டுக் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டைம் என்னவோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இட் டுக் மீ an hour to get there அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஜென்ரலாக சொல்கிறதுக்கு இட் டேக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் டுக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம அஸ்யூம்ஷனில் சொல்லும்போது இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஃப்யூச்சரில் இட் வில் டேக் யூஸ் பண்ணி டைம் யூஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத இந்த ரூலை யூஸ் பண்ணி காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றதையும் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ அண்ட் செக் இட். இதே மாதிரி ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களுடைய லைவ் ஆன்லைன் செஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது.
அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். Hurry up to book your seat. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.